என்ன மாமா? என்ன அடுத்த வாரம் உனக்கு கல்யாணமா? ஏன் அழுகுற? மாமா மாமா என்னை ஒண்ணும் பண்ணிராத மாமா. ஊருக்குள்ள நமக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அட அழுகாத. இந்தா உன் கல்யாணத்துக்கு இந்த தாலியை வச்சுக்க. என்ன கட்டிக்கிற போறவர் எனக்கு தாலி வாங்கி கொடுப்பாரு. இத கொண்டு போய் அமராவதி கழுத்துல போடு. அடி கழுத ஒண்ணப்பா. மாப்ளே அவங்க அப்பா ஒரு மாதிரி உங்களுக்கே கட்டி வச்சு விடுவேன். ஐயோ ஐயா சாமி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சாமி. புள்ளைக்கு பால் இல்ல சாமி. நீ 2 மாசம் சாப்பிடறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கண்ணு மூடு. ஐயோ வேணாம் சாமி. ஜிஜே கன்றாவே கண்ணு மூடு. தாலி கட்ட வைக்கிறாங்களா தாலிய? இனிமே ஒருத்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இந்தாங்க ஐயா நீங்க கொடுத்த தாலி நீங்களே வச்சுக்கீங்க. என்ன பாவம் பண்ணணும் நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். உங்க பொஞ்சாதிக்கு கட்டின தாலிய வாங்கி இன்னும் நான் கஷ்டப்படணுமா? பொஞ்சாதிக்கு துரோகம் பண்ணாதீங்க சாமி. நாயுருவி என்ன புதுசா சோறுன்னு வைக்கிற? விஷம் கலந்துட்டல இருக்கும். ஏன்னா நம்ம சைட்லயும் சேட்டை மிதமிஞ்சு போச்சுல்ல. சோழிய முடிக்கத்தானே பாப்பாங்க. அப்படிங்களா? எங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மாப்பிள உனக்கு பிடிக்கலன்னா செருப்பை கொண்டு கூட அடிச்சு பத்தி விடு. வேற எங்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறப்பா. இந்த டெஸ்ட் எல்லாம் என்கிட்ட வேணாம். அப்ப அவளை சாப்பிட சொல்றேன். இது நியாயம். நான் சொல்லுறேன். மச்சான் சந்தேகம் மேல விஷம் தான். ஐயோ மாப்பிள்ள இது விஷம் இல்ல. என்ன விவகாரம்? என்ன விவகாரம்? வெங்காயம். ஒவ்வொரு குமட்டலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு புள்ள பிறக்க போகுது. என்ன என்னமோ அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்ட போறேன்னு பெருசா குட்டிக்கரணம் போட்டுக்கிருந்த. போற போக்க பார்த்தா புள்ளைய பத்தி உனக்கு ஆப்பூச்சுரா போல் இருக்க. என்னடா பாக்கலாம்? என்னத்த பாக்குறது? வாந்திக்கு பிறகு வகுறு வீங்கிறத தான் பாக்கணும். எதுக்கும் உங்க அப்பா பாடின பாட்டு 2 தெரிஞ்சு வச்சு தாலாட்டு பாடுறதுக்கு தான். இதுக்கப்புறம் அதுதான் பாத்துமா பாத்து பௌத்து பிள்ளைக்காரி பாத்து. என்னடா பண்றது? அத நீ ஒண்ணும் பண்ண வேணாம். தானா புள்ள பிறக்கும். இருக்கட்டும். யாருக்கோ என்னென்னமோ கொடுக்குறோம். இவளுக்கு ஒரு புள்ளையா கொடுத்தோன்னு இருக்கட்டும். உன் குணம் யாருக்கு வரும்? தாராள மனசு. நல்ல வேலை நான் பொம்பளையா பிறக்கல. இல்ல என் நேரமும் உன் கூடவே இருக்கிறதுக்கு எத்தனை வாந்தி எடுக்கிறது. நீ ஒரு விதத்துல முறைதானடா. வருஷா வாழ வாத்தியார் டிக்கெட் எல்லாம் போயிட போகுது. கொஞ்சாதி பிள்ளையோட சினிமாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போர் அடிக்கல உனக்கு? ஐயோ இங்கே இரு, வெளியே வந்துடக்கூடாது. அப்பா என்ன ஒளிச்சு வைக்கிற? சரி அம்மா எப்ப ஒளிச்சு வைக்கிற? அவனை பத்தி உனக்கு தெரியாது, சும்மா இரு. ஏயோ ஏன் எங்களை பார்த்தோன்னு பயப்படுற? கை காலெல்லாம் உதறது. நான் எங்க பயப்படுறேன்? எம்மன் தைரியமா நிக்கிறேன். சரி உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. என்னடா நமக்கு தெரியாமல அந்த ஊர்ல என்னென்னமோ நடக்குது. மாப்ள யோ நேத்து உன் பொண்ணு ஆத்துல குளிக்கிறப்ப அரையும் குறையுமா அந்த பூத கனால பார்த்த மாதிரி இருக்க. அட நீ சும்மா இருப்பா. அவ 6 மாசமா முழுகாம இருக்காங்கறே. போ போ. இங்க இருந்து பொம்பளையில காப்பாத்துறது செம கஷ்டம்டா சாமி. திரும்பி பாக்காத. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட்டிட்டு ஓடுறான். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஊரே காலி பண்ணிடுவாங்க மாப்ள. ஏண்டா உன் தங்கச்சி ஊருக்கு போயிருந்தால வந்துட்டாளா? ஐயோ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 9 மாசம் ஆச்சு. 13 மாசம் முழுகாம இருக்கு மாப்ள. அப்புறம் தம்பி எனக்கு ஒரே அக்கா, வயசு 70. பரவாயில்லையா? சுமாரியா குடி வர சொல்ல போறா. ஊர்ல பச்சையே காணோம்.
வாங்க வாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாராய விருந்து. வாங்க அப்பு. வாங்க வாங்க ஓசி மூதவியெல்லாம் வாங்க. அடுத்து என் குடும்பத்தை கெடுக்கணும்னா ஏய். வண்டி கட்டி வந்துடுறாங்க பாக்குறது. ஏய், கோவிந்தா பாத்தா. குடும்பம் 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 கட்டுப்போம் தள்ளி இல்ல. சும்மா இருடா. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. அம்மா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வறுத்து எடுத்துட்டு வா போ. என்ன பாக்குற? இங்க வந்திருக்க அத்தனை பேரும் இங்கதான் சாராயம் குடிக்க போறாங்க, இங்கதான் சாப்பிட போறாங்க, இங்கதான் தங்க போறாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணு. ஓ நல்ல பழக்கம். ஏய், இங்க இங்க கறியெல்லாம் நல்லா உரப்பா இருக்கணும், இல்லன்னா தோலை உரிச்சிடும் பாத்துக்க. மாப்பிள இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சேட்டிலே இது ரொம்ப ஒசந்த சேட்டை. நிற மாத்தக்கார புள்ளைய போட்டு இவ்வளவு இம்சை பண்றிய. இந்த பாவம்லாம் நம்மள சும்மா விடுமா? இதெல்லாம் எதுக்கு தெரியல, அவள் அந்த வீட்டை விட்டு துரத்ததான். நாம சாப்பிட்டு முடியற வரைக்கும் போய் வெளியே நில்லு. ஓ மாப்பிள மாப்பிள வெளியே ஒரே பனியா இருக்குப்பா. இப்ப போய் வெளியே இருக்க சொல்றியா? அந்த புள்ள தாங்குமா? அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. கோழிக்கறி சூப்பர்ல. இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது போ. அட என்னமா அவளை அந்த வீட்டுல இருந்தே விரட்ட முடியாதுன்னு என்ன ஓடிட்டல? தங்கச்சி இடுப்படியா துடிச்சுக்கிட்டு மாப்பிள கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் எதிரி கூட. ஐயோ ரொம்ப கஷ்டப்பா. ஓட நான் என்ன பண்ணுவேன்? இருங்க, எங்க போறீங்க? அது வந்து தங்கச்சி புள்ள ஒத்தையில இடுப்பொலியால துடிக்கிறாளா? இந்த பாருங்க, அவ தலையெழுத்து நல்லா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க போங்க. என்ன தங்கச்சி? நான் சொல்றது கேளுங்க, நீங்க போங்க.
ராமதாயி, நீயும் போக மாட்டேங்கிற, அவங்களையும் போக விட மாட்டேங்கிற. அவன் அவளை காப்பாத்தோன்னு நினைக்கிறியா? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ற நீ? எது நடக்கணும்னு நான் என் மனசுல நினைக்கிறேனோ அது நடந்தாதான். எது நடக்கும்னு அவ என்கிட்ட சொல்லிட்டு போனாலோ அது நடக்கும். ஏக்கா, இப்ப ஏதோ ஒரு விடுகதை சொன்னிய, அது என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. பாத்துட்டு போனா புரிஞ்சிருமா? நடக்கவே நடக்காது. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல நடக்க போகுது. கற்பாயி, கற்பாயி, வா. இந்த அமராவதி பிரசவ வழியால துடிக்கிறா, வந்து என்னன்னு பாரு. வா. ஏண்டி அறிவு கெட்டவளே, அவனை பத்தி உனக்கு தெரியாது? பொம்பளைங்க நேரத்துல அவன் வீட்டு போலாமா? போடி உள்ள. ஏண்டி பவுனு தாயி, கல்லுக்கு சீலை கட்டினாலும் கலத்தி பாக்குறவன் இன்னைக்கு என்னடி மூஞ்சி அங்கிட்டு திருப்பியே வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அதிசயமோ எனக்கும் தெரியலப்போ. ஆத்தாடி, என்ன இங்கிட்ட விட இங்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, சே, இது யாரும் ஆம்பளை மாதிரி இருக்கு? அட நம்ம மாப்பிள. என்ன மாப்பிள, கலர் கலர் மீன்லாம் கம்மாக்குள்ள துள்ளிக்கிட்டு இருக்கு, நீ கண்ணை கரை பக்கமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. இந்தா ரெட்டை குழா கண்ணாடி பைப்பு, இதுல வச்சு பாரு, பொம்மை குடு குடுன்னு இருக்கும். வேணாமா? சரி, இதுல பெராந்தி இருக்கு, இதுல விஸ்கி இருக்கு, இதுல பீர் இருக்கு. மூணையும் தனித்தனியா தட்டா இல்ல ஒன்னா கலந்துருதா? சும்மா இருடா. ஏன் இல்ல, அமராவதி நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்டா. அவ திரும்ப என்ன பழி வாங்குறா, குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு என் குழந்தை நினைப்பவே இருக்குடா. மாப்பிள, மாப்பிள, நான் கூட உன் பிள்ளைய பார்த்தேன். கண்ணு ரெண்டு அப்படியே ஒரே மாதிரியா இருக்குப்பா. சும்மா திருட்டு மொழி. இதே மொழிதான், இதே மொழிதான். கண்ணு ரெண்டு பண்ருட்டி மாதிரி அப்படியே அதே கரலா கட்ட கைப்பா. மாப்பிள, மொத்தத்துல ஒரு குட்டி கனகராசு பிறந்திருக்காப்பா.
அடிச்சான். மாப்பிள stop. இங்க இங்க என்ன முகர கட்டியெல்லாம் ஈரமா இருக்கு. அது தொட்டியில விழுந்துட்டேன். பார்த்தேன், தொட்டியில விழுந்தத நானும் பார்த்தேன். தொட்டி தண்ணி உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா? நீயே போய் குடிச்சு பாரு. குடிச்சு சொல்ல வேண்டியதானே. தங்கச்சி, நடந்த கதையை பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? ரொம்ப உசாரத்தா இருக்க போல் இருக்குதா. எவனுமே அடக்க முடியாத ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சிம்ல குளிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப புள்ள பாசம் உள்ள புகுந்து புழுவா கொடைய ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் கொண்டி மாட்ட பிடிச்சு கொட்டத்துல கட்டுப்பட போல் இருக்க.